இரண்டாம் மேலை நாட்டு பயணத்திற்கு முன்பு அவர் சென்றபோதும் அந்த கோவிலில் அவரே சென்ற தேவியை வழிபட்டார். அதற்கு மேலாக நிவேதித்தை ஓர் அந்நிய பெண் என்பது தெரிந்தும் அவரை கோவிலில் அனுமதித்ததுடன் அந்த கோவிலிலேயே அவரை காளி வழிபாடு என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றவும் கோவில் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டார்கள். எனவே சுவாமிஜி அவர்களை புகழ்ந்ததில் வியப்பில்லை. அதே வேளையில் தட்சிணேஸ்வரத்தில் தாம் செல்வதை சிலர் தடுத்தது அவரது நினைவிற்கு வராமல் இருந்திருக்காது. இதற்கிடையில் 1901 ஜூன் ஜூலை மாதத்தில் மெக்கலோட்டின் நண்பரான காகுசோ ஒகாகுரா என்பவர் சுவாமிஜியை ஜப்பானுக்கு அழைத்ததுடன் பயண செலவிற்காக சுமார் 300 ரூபாயும் அனுப்பவும் செய்தார். தமது உடல் நலிவு காரணமாக தாம் அதனை ஏற்பதற்கில்லை என்று பதில் எழுதியிருந்தார் சுவாமிஜி. ஆனால் எப்படியாவது சுவாமிஜியை அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மெக்லவுட்டும் ஓகாகுராவும் ஜப்பானில் உள்ள ஒரு புத்த மடாலய தலைவரான ஓடா ஆகியோரும் நவம்பரில் வேலூர் மடத்திற்கு வந்தனர். ஜப்பானில் சர்வமத மகாசபை ஒன்று நடத்துவது அவர்களின் எண்ணம். உங்களைப் போன்ற மாமனிதர்கள் அதில் கலந்து கொண்டால் எங்கள் நோக்கம் நிறைவேறும், எங்கள் முயற்சி வெற்றி பெறும். ஜப்பானில் சமய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. உங்களை தவிர வேறு யாரும் அந்த விழிப்புணர்ச்சியை தர இயலாது என்றார் ஓடா. ஓடாவின் மனப்பூர்வமான அழைப்பினால் மிகவும் நெகிழ்ந்த சுவாமிஜி தம்மால் இயன்ற அளவு முயற்சிப்பதாக கூறினார். இதற்கிடையில் சுவாமிஜியை ஜப்பானுக்கு அழைத்து செல்வதற்கு மற்றொரு முயற்சியும் நடைபெற்றது. சுவாமிஜியை ஏற்கனவே சந்தித்திருந்த சிலர் அவரை ஜப்பானுக்கு அழைத்தனர். கணிசமான பணம் தருவதாகவும் கூறினர். தாங்கள் கூறுவது போல் நடந்து கொண்டால் ஜப்பானிய அரசாங்கத்திடமிருந்து பணம் பெறுவதற்கு வகை செய்யலாம் என்றும் தெரிவித்தனர். தம்மை பணத்துடன் இணைத்து அவர்கள் பார்த்ததே சுவாமிஜிக்கு வெறுப்பாக இருந்தது. எனவே தமது சீடரான நிச்சயானந்தரிடம் அவர்களின் பணப்பெட்டியை கடலில் தூக்கி எறி, நான் போகப் போவதில்லை, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விளைபொருள் அல்ல விவேகானந்தன் என்று கோபத்துடன் கூறினார் சுவாமிஜி. ஆனால் ஓகாகுராவின் இதயபூர்வமான அழைப்பை ஏற்று ஜப்பானுக்கு செல்ல விரும்பினார் அவர். ஓகாகுரா ஓர் ஓவியர். ஜப்பானில் ஓவிய பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார். ஜப்பானிய ஓவிய கலையில் அந்நிய கலாச்சாரங்களின் ஆதிக்கத்தை தவிர்த்து தூய ஜப்பானிய ஓவிய கலையை வளர்க்க வேண்டும் என்பது அவரது ஆவல். எனவே சுவாமிஜியுடன் ஒரிசா முதலான இடங்களுக்கு சென்று ஆசிய ஓவிய கலைகளின் பல்வேறு பரிமாணங்களை நேரில் கண்டறிய அவர் விரும்பினார். சுவாமிஜி அதற்கு எழுதிய பதிலில் தாம் இளைஞர்களின் உணவை உண்டிருப்பதால் அந்த கோவில்களில் தம்மை உள்ளே அனுமதிப்பார்களா என்பது பற்றி சந்தேகம் எழுப்பி, இருப்பினும் தம்மால் இயன்ற உதவிகளை செய்வதாக வாக்களித்திருந்தார். அவரை கண்டதில் சுவாமிஜி மிகவும் மகிழ்ந்தார். நாங்கள் இருவரும் சகோதரர்கள், உலகின் 2 மூலைகளில் உள்ளவர்கள், இப்போது மீண்டும் சந்திக்கிறோம் என்று அவரை பற்றி கூறினார் சுவாமிஜி. புத்தகயாவில் ஜப்பானியர்களுக்காக விடுதி ஒன்று கட்டுவதற்கு சிறிது நிலம் வாங்குவதும் அதற்கு சுவாமிஜியின் உதவியை நாடுவதும் அவரது நோக்கமாக இருந்தது. 1901 டிசம்பர் 28 முதல் 31 வரை கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. சுவாமிஜி அரசியல் மற்றும் அது சார்ந்த இயக்கங்களிலிருந்து விலகியே இருந்தார். எங்கள் நாட்டை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று பிச்சை கேட்கும் பாணியில் அமைந்த காங்கிரஸின் கொள்கையை அவர் சிறிதும் விரும்பவில்லை. இந்த கோரமான பஞ்சம், வெள்ளம், வியாதிகள், தொற்று நோய் மிகுந்த இந்த வேளையில் காங்கிரஸ்காரர்கள் எங்கே போய்விட்டார்கள்? சொல். அரசை எங்கள் கையில் தந்துவிடுங்கள் என்று வெறுமனே சொல்லிவிட்டால் போதுமா? இவர்களின் பேச்சை கேட்க யார் இருக்கிறார்கள்? உண்மையாக வேலை செய்கின்ற ஒருவன் வாய் திறந்து கேட்கவும் வேண்டுமா? உன்னைப்போல் 2000 பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை செய்தால் அரசியல் விவகாரங்களில் ஆங்கிலேயர்கள் உங்களை கலந்து ஆலோசிக்க மாட்டார்களா என்ன என்று 1900 பிப்ரவரியில் அகண்டானந்தருக்கு எழுதினார் சுவாமிஜி. அவரது போக்கு ஆண்மை நிரம்பியதாக, ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது. சுவாமிஜியின் போக்கை காங்கிரஸார் பொதுவாக விரும்பவில்லை. அதே வேளையில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திலகர் போன்ற சிலர் சுவாமிஜியின் கருத்துக்களை வரவேற்காமலும் இல்லை. தேசபக்த மகானாக கருதப்பட்டவர் சுவாமிஜி.
அவரது கருத்துக்களை படித்த பல காங்கிரஸ் தலைவர்களும் அந்த நாட்களில் வேலூர் மடத்திற்கு வந்து சுவாமிஜியை தரிசிக்க சென்றனர். பல்வேறு கருத்துக்களை விவாதித்தபடி திலகரும் சுவாமிஜியுமாக கங்கைக்கரையில் உலவிய நாட்களும் உண்டு. 1901 மாநாட்டில்தான் மகாத்மா காந்தி முதலாக கலந்து கொண்டார். மாநாடு முடிந்த பிறகு 1 மாத காலம் கோகலேயின் வீட்டில் விருந்தினராக அவர் தங்கியிருந்தார். அவர் சுவாமிஜியை சந்திக்கவும் விரும்பினார். ஆனால் சுவாமிஜி சென்றபோது சுவாமிஜி மடத்தில் இல்லாததால் அவரை சந்திக்க இயலவில்லை. சுவாமிஜியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது. அவரது அருளாணைப்படி சென்னையில் மடம் நிறுவி பணிபுரிந்து வந்த ராமகிருஷ்ணானந்தர் இந்த நாட்களில் ஒருமுறை சுவாமிஜியை காண்பதற்காக வேலூர் மடத்திற்கு வந்திருந்தார். அப்போது நடந்தது நெஞ்சை தொடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி பெரியதல்ல. ரூபாய் 400 அவர் சுவாமிஜிக்கு அளித்தார். அவ்வளவுதான். சென்னையில் மிகுந்த சிரமத்தின் பேரில் அவர் தமது நாட்களை கழித்து வந்தார். அந்த நிலையிலும் அவர் தமக்காக பணம் கொண்டு வந்தது சுவாமிஜியின் நெஞ்சை உருக்கிவிட்டது. உணர்ச்சி பிரவாகங்கள் பொங்க நிவேதிதைக்கு அவர் எழுதினார். சில வாரங்களுக்கு முன்பு ராமகிருஷ்ணானந்தர் வந்திருந்தார். வந்த கையோடு தான் இத்தனை வருடங்கள் பாடுபட்டு சேர்த்த 400 ரூபாயை என் பாதங்களில் வைத்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்தது இதுவே முதன்முறை. என்னால் கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. ஓ அம்மா, அம்மா, நன்றியெல்லாம் அன்பெல்லாம் ஆண்மையெல்லாம் இறந்து விடவில்லை. என் மகளே, இது ஒன்றே போதும். மீண்டும் உலகை நிறைக்க இந்த ஒரு விதை போதும். அந்த பணம் மடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒரு காசை கூட தொட நான் விரும்பவில்லை. உன்னை சேர்ந்தவர்களுக்கு நீ அந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே என்று ராமகிருஷ்ணானந்தரிடம் சொன்னேன். அதற்கு அவன், உங்களை தவிர அதை யாரிடமும் கொடுப்பது பற்றி என்னால் நினைத்து பார்க்கவே முடியாது. இவ்வளவு சிறிய தொகையை சேர்க்க எனக்கு 4 வருடங்கள் ஆகிவிட்டனவே என்பதுதான் என் வருத்தம் என்றான். நான் இறந்துவிட்டால் அந்த 400 ரூபாயும் அதன் ஒவ்வொரு பைசாவும் அவனுக்கு திருப்பி கொடுக்கப்படுமாறு பார்த்துக்கொள். உன்னையும் ராமகிருஷ்ணானந்தரையும் எம்பெருமான் ஆசீர்வதிக்கட்டும் என்று எழுதினார் சுவாமிஜி. ஜப்பானுக்கு செல்வது தம்மால் இயலாத காரியம் என்று முற்றிலுமாக உணர்ந்ததாலோ என்னவோ சுவாமிஜி ஒகாகுராவுடன் காசி, கயா போன்ற இடங்களுக்கு ஜனவரி 1 வாரத்தில் சென்றார். தமது 39ஆம் பிறந்த நாளன்று ஜனவரி 12ஆம் நாள் அவர் புத்த கயாவில் இருந்தார். சுவாமிஜியுடன் ஒகாகுராவை தவிர மெக்லவுட், நிர்பயானந்தர், போதானந்தர், 2 சிறுவர்கள் என்று வேறு சிலரும் சென்றிருந்தனர். நிரஞ்சானந்தரும் சிவானந்தரும் ஏற்கனவே காசியில் இருந்தனர். அவர்களும் சுவாமிஜியுடன் கலந்து கொண்டனர். முதலில் கயைக்கு சென்ற சுவாமிஜி மகாவிஷ்ணுவின் ஸ்ரீபாத கோவிலுக்கு சென்று வழிபட்டார். பின்னர் புத்தகயாவிற்கு சென்று புத்தர் அனுபூதி பெற்ற இடத்தில் வழிபட்டார். பின்னர் அனைவரும் காசிக்கு சென்றனர். அங்கே சுவாமிஜி சுமார் 45 நாட்கள் தங்கினார். காசியில் சுவாமிஜியின் உடல்நிலை சற்று தேறியது. பல நாட்கள் அவர் கங்கையில் தசாஸ்வமேத துறையில் குளித்து விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியையும் வழிபட்டார். மாலை வேளைகளில் கங்கையில் படகு பயணம் செய்தார். காசியிலும் சுவாமிஜியை பல பிரமுகர்கள் சந்தித்தனர். காசியிலுள்ள கேதாரேஸ்வரர் கோவிலின் தலைவர் சுவாமிஜியை அணுகி சுவாமிஜியும் அவரை சேர்ந்தவர்களும் தங்கள் குமாரசுவாமி மடத்தில் ஒரு நாள் வந்து உணவருந்துமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர் 80 வயதிற்கும் மேலான முதிய துறவி. சுவாமிஜி ராமேஸ்வரத்திற்கு சென்றிருந்தபோது அங்குள்ள குமாரசுவாமி மடத்திற்கு அவரை அழைத்து வர பல்லக்கும் அனுப்பியிருந்தார். ஆனால் சுவாமிஜியால் செல்ல இயலவில்லை. அதனை இப்போது நினைவு கூர்ந்தார் அந்த துறவி. தமது விண்ணப்பத்தை கூறும் முன் ஒரு சமஸ்கிருத பாடலை பாடினார் அவர். பிறகு தமிழில் தமது வேண்டுகோளை தெரிவித்தார். அது சுவாமிஜிக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. சுவாமிஜி, சிவபெருமானின் திரு அவதாரமே நீங்கள். மனித குலத்தை உய்விப்பதற்காக நீங்கள் வந்துள்ளீர்கள் என்று அந்த முதிய துறவி கூறியபோது உணர்ச்சி பெருக்கால் சுவாமிஜி நெகிழ்ந்து போனார். பிறகு தழுதழுத்த குரலில் பணிவுடன் கூறினார், மகராஜ், நான் ஏதோ சிறிது செய்திருக்கிறேன். அதுவும் இறைவனின் திருவுள்ளத்தாலும் திருவருளாலும் தான் நடைபெற்றது. நான் வெறும் கருவி மட்டுமே. நீங்கள் ஒரு மகான்.
தங்களை போன்றோரின் ஆசைகள் என் மீது இருக்குமானால் இன்னும் பல பணிகளை செய்யலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் கேதாரநாதரின் பூஜாரி, நீங்கள்தான் சிவபெருமானின் திரு அவதாரம், நான் வெறும் சாதாரண மனிதன் என்றார். மறுநாள் சுவாமிஜி, சிவானந்தர் என்று பலரும் குமாரசுவாமி மடத்திற்கு சென்றனர். அங்கே சுவாமிஜிக்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுவாமிஜியை அமர வைத்து ஆரத்தி செய்தனர். பின்னர் விருந்து அளிக்கப்பட்டது. அதன் பிறகு சுவாமிஜி சற்று ஓய்வெடுத்தவாறே பல விஷயங்களை பேசினார். பிற்பகலில் கேதார்நாத் கோவிலுக்கு சென்றார். அது ஆரத்தி வேளை அல்ல, எனினும் சுவாமிஜிக்காக சிறப்பு ஆரத்தி செய்யப்பட்டது. கோவிலின் உள்ளே நுழைந்த உடனே சுவாமிஜி சமாதி நிலையில் ஆழ்ந்து ஒரு சிலை போல் நின்றார். ஆரத்தி நிறைவுற்ற பிறகும் சுவாமிஜியின் நிலை கலையவில்லை. ஒருவித பரவச நிலையிலேயே அவரை அழைத்து வந்து வண்டியில் அமர செய்தனர். வண்டி போகத் தொடங்கிய சிறிது நேரத்தில் அவர் சாதாரண நிலைக்கு திரும்பினார். வண்டி நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் வழியாக சென்றபோது சுவாமிஜி ஒரு சிறுவன் போல் நாட்கோட் செட்டி என்ற தமிழ் வார்த்தையை கூறி மகிழ்ந்தார். உதய் பிரதாப் சிங் என்ற ஜமீன்தார் காசியில் உள்ள துர்கா கோவிலுக்கு அருகில் தமது மாளிகையில் வசித்து வந்தார். அவர் ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் மிகுந்த புலமை வாய்ந்தவர். சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டார். மாளிகையை விட்டு வெளியில் எங்கும் செல்வதில்லை என்ற விரதம் பூண்டிருந்தார் அவர். ஆனால் சுவாமிஜியை காண்பதற்காக அந்த விரதத்தை தாம் கைவிட தயாராக இருப்பதாகவும் எப்போது வந்து அவரை காணலாம் என்றும் சுவாமிஜியிடம் கேட்டு அனுப்பியிருந்தார். இதை கேட்டதும் சுவாமிஜி தம்மை காண்பதற்காக அவர் விரதத்தை கைவிட வேண்டாம் என்றும் தாமே சென்று காண்பதாகவும் பணிவுடன் தெரிவித்தார். அதுபோலவே ஒரு நாள் அவரை சென்று கண்டார். சுவாமிஜியை தரிசித்த உதய் பிரதாப் கைகூப்பி வணங்கியபடி, நீங்கள் புத்தரையும் சங்கரரையும் போன்ற ஒரு மகான் என்று கூறி வணங்கினார். பின்னர் தொடர்ந்து, காசியில் ஒரு சேவை மையத்தை ஆரம்பியுங்கள், அதற்கான செலவு அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு சுவாமிஜி, நான் இப்போது வேலூர் மடத்திற்கு போகிறேன், என்னுடைய உடல்நிலை சற்று சரியானதும் இந்த விஷயங்களை கவனிக்கிறேன் என்று கூறி விடைபெற்றார். மறுநாள் உதய் பிரதாப்பின் அதிகாரி ஒருவர் சுவாமிஜியிடம் வந்து அவரது சார்பில் ரூபாய் 500க்கான காசோலையை கொடுத்தார். சுவாமிஜி உடனே அதை சிவானந்தரிடம் கொடுத்து, வேதாந்த கருத்துக்களை பரப்புவதற்காக இந்த பணத்தை பயன்படுத்தி இங்கே மடத்தை ஆரம்பியுங்கள் என்று கூறினார். கல்கத்தாவின் செல்வந்தர்களுள் ஒருவரான காளிகிருஷ்ண டாகூர் ஒருமுறை நிரஞ்சனானந்தரிடம், கதியற்றவர்களுக்கான புகலிடம் ஏதாவது காசியில் நிறுவுவதானால் அதற்குரிய செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். அதை கேள்விப்பட்ட சுவாமிஜி, கதையொற்றோர் புகலிடத்திற்காக காளிகிருஷ்ண டாகூர் உதவுவதானால் அது 1000 சிவன் கோவில் கட்டுவதற்கு சமம் என்று எழுதினார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் கருத்துக்களாலும் சுவாமிஜியின் சேவை தர்ம கருத்துக்களாலும் கவரப்பட்ட சில இளைஞர்கள் காசியில் ஏழைகள் நிவாரண சங்கம் என்ற ஒன்றை 1900 ஜூன் மாதத்திலிருந்து நடத்தி வந்தனர். இப்போது சுவாமிஜியை தரிசித்ததில் அவர்களின் மகிழ்ச்சி கரை கடந்ததாகியது. அவர்களின் பணி சுவாமிஜியையும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சுவாமிஜியின் சேவை தர்ம கருத்தை ஏற்றுக்கொள்ள இந்து சமுதாயத்தில் பலரும் தயாராக இல்லை. ஞானமும் பக்தியும் தான் இறை நெறிகள், அவை மட்டுமே ஒருவனை இறைவனிடம் அழைத்து செல்லும் என்ற கருத்துதான் அன்று பிரபலமாக இருந்தது. ஆனால் சேவை தர்மத்தாலும், அதாவது மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சேவை செய்வதாலும் இறைவனை அணுக முடியும் என்ற கருத்தை அவர் போதித்தபோது அதனை சிலர் எதிர்க்கவே செய்தனர். பரம்பரை துறவியர் சேவை தர்மத்தை ஓர் இழுக்காகவே கண்டனர். ஆனால் படிப்படியாக நிலைமை மாறியது. சேவை தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனிதர்களில் மிக பெரும்பாலானோருடைய வழி அதுவே என்பதை புரிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல பலரும் தலைப்பட்டனர். சேவை தர்மத்தை பலரும் எதிர்த்த காலத்தில் வங்க சமுதாயத்திலும் இதற்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. வங்க இளைஞர்களிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த சுவாமிஜி அவர்கள் சேவை தர்மத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்த அளவு முன் வராததால் மனம் வருந்தினார். அந்த வேளையில் காசியில் சில இளைஞர்கள் தமது கருத்துக்களை ஏற்று செயல்பட்டு வருவது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அந்த மகிழ்ச்சியில் ஒரு நாள் சுவாமிஜி கருணை மையமானார். இல்லறத்தார், பிரம்மச்சாரி என்று யாரெல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ
அனைவரையும் என்னிடம் கூட்டி வாருங்கள், அனைவருக்கும் நான் தீட்சை அளிக்கிறேன் என்று கூறினார். அங்கிருந்த பணியாட்களுக்கும் அன்று அவர் தீட்சை அளித்தார். அன்று சுவாமிஜி அவர்களிடம் சேவை தர்மம் பற்றி எடுத்து கூறினார். கதியற்றவர்களை கடவுளாக கண்டு அவர்களில் உரைகின்ற கடவுளுக்கு சேவை செய்வது மனித வாழ்க்கையின் அறுதி லட்சியமாகும். அவர்களுக்கு நிவாரணம். அந்த இளைஞர்கள் அமைத்திருந்த சங்கத்தின் பெயர் ஏழைகள் நிவாரண சங்கம் என்பதாகும். அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு நாம் யார்? சேவை என்பதற்கு மேலாக நாம் எதுவும் அவர்களுக்கு செய்துவிட முடியாது. எல்லா அகங்காரத்தையும் விட்டு எல்லா ஆசைகளையும் ஒழித்து உண்மையின் பாதையில், அன்பின் பாதையில் செல்லுங்கள். மனிதனை தெய்வமாக எண்ணி சேவை செய்யுங்கள். உங்கள் செயல்முறையில் கருணை என்பதற்கு முக்கிய இடம் அளிக்கிறீர்கள். ஆனால் ஒன்று, ஒரு மனிதன் தன்னால் இன்னொரு மனிதனுக்கு கருணை காட்ட முடியும் என்று பெருமை கொள்வது தகாது. எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகின்ற கடவுள் ஒருவரே கருணை காட்ட வல்லவர். கருணை உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு செல்வது. ஒரு மனிதன் எப்படி இன்னொரு மனிதனை தாழ்ந்தவனாக, தன்னை விட சிறியவனாக கருத முடியும்? அது ஆணவம் அல்லவா? கருணை அல்ல, சேவை. கடவுளின் வடிவமான மனிதனுக்கு சேவை என்பது உங்களுக்கு வழிகாட்டும் கருத்தாக இருக்க வேண்டும். பணியே மதம், மதமே பணி. பணி ஒரு மனிதனை கடவுளிடம் அழைத்து செல்கிறது. கடவுளை தவிர யாராலும் யாருக்கும் நிவாரணம் அளிக்க முடியாது. என் பிள்ளைகளே, உங்கள் அமைப்பின் பெயரை சேவை இல்லம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏழைகளுக்காக நீங்கள் வசூலிக்கும் ஒவ்வொரு பைசாவையும் உங்கள் உயிராக கருதுங்கள். அனைத்தையும் துறந்தவர்களால் மட்டுமே இத்தகைய மேலான பணிகளை சரியாகவும் நிரந்தரமாகவும் கொண்டு செல்ல முடியும். சுவாமிஜியின் காலத்திலேயே ஹரித்வாரிலும் காசியிலும் அவரது சேவை தர்ம கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட தொடங்கின. இது சுவாமிஜிக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது. பண்டிட் சிவானந்த பட்டாச்சாரியார் என்பவர் சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டு காசியில் அவரை பலமுறை சந்தித்தார். அவர் சேவை இல்ல பணிகளிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். அவர் சுவாமிஜியை பற்றி சமஸ்கிருதத்தில் கவிதை ஒன்று எழுதியிருந்தார். ஆனால் சுவாமிஜியை சந்திக்கப் போகும் போதெல்லாம் உணர்ச்சி பெருக்கில் அதனை மறந்து சென்று விடுவார். கடைசியில் ஒரு நாள் அந்த கவிதையை எடுத்துக்கொண்டு சுவாமிஜியை காண புறப்பட்டார். அன்று சுவாமிஜி உதய் பிரதாப் சிங்கை காண்பதற்காக சென்று கொண்டிருந்தார். வழியில் 2 வண்டிகளும் சந்தித்தன. அந்த வாய்ப்பை தவறவிடாத பண்டிதர் அங்கேயே அந்த கவிதையை தயக்கத்துடன் சுவாமிஜியிடம் கொடுத்தார். அதனை படித்துவிட்டு சுவாமிஜி பணிவுடன், பண்டிட்ஜி, என்ன காரியம் செய்தீர்கள்? நான் ஒரு சாதாரண மனிதன். இத்தகைய புகழ்மொழிகள் எனக்கு பொருந்தாது. நான் எதுவுமே செய்யவில்லை. நடந்த அனைத்தும் இறைவன் திருவுள்ளத்தாலேயே நடைபெற்றன. அவர் தமது திருவுள்ளம் ஒன்றினாலேயே சாதாரண மனிதனையும் அரிய பெரிய காரியங்களை செய்விப்பார் என்றார். அதன் பிறகு சேவை இல்ல இளைஞர்கள் அந்த பண்டிதரிடம், பண்டிட்ஜி, சுவாமிஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் கூறினார், சுவாமி விவேகானந்தர் ஒரு உண்மையான யோகி. அதனால்தான் நான் தினமும் அவரை காண செல்கிறேன். பொதுவாக அவரது சொற்பொழிவுகளும் உபதேசங்களும் பெரிதாக பேசப்படுகின்றன. அவை காரணமாகத்தான் மக்கள் அவரை இவ்வளவு போற்றுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அவை 2ஆம் பட்சமானவை. பிறருக்கு ஆன்மீக உயர்வை அளிப்பதற்கான, ஆன்ம முன்னேற்றம் அளிப்பதற்கான அவரது ஆற்றல் இருக்கிறதே, அதற்கு முன்னால் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரிடம் தெய்வீக ஆற்றல் விளையாடுகிறது. அதில் மிக சிறிதளவே வெளியில் தெரிகிறது. அவரது மகிமையும் ஆற்றலையும் மதிப்பிடுவது சாத்தியமல்ல. கங்கு கரைகளற்ற ஒரு கடலாக அவர் எனக்கு தெரிகிறார். காசிக்கு சென்றபோது சற்று முன்னேறிய சுவாமிஜியின் உடல்நிலை சில நாட்களில் மீண்டும் பழையபடி சீர்குலைய தொடங்கியது. ஓகாஹுரா சுவாமிஜியுடனேயே தங்கியிருந்தார். எப்படியாவது சுவாமிஜியை ஜப்பானுக்கு அழைத்து சென்று விடலாம் என்று அவர் கருதியிருந்தார். கண்ணனை பிருந்தாவனத்திலிருந்து மதுராவிற்கு அழைத்து செல்ல அக்ரூரர் வந்து காத்திருந்தது போல் ஓகாஹுரா காத்திருப்பதால் அவரை துறவியர் அக்ரூர மாமா என்று அழைக்க தொடங்கினர். பிப்ரவரி ஆரம்பத்தில் நிரஞ்சானந்தருடன் வட இந்தியாவின் மற்ற இடங்களை பார்க்க சென்றார் ஓகாஹுரா. சுவாமிஜி 1902 மார்ச் 8ஆம் நாள் வேலூர் மடத்திற்கு திரும்பினார்.